இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்திய வரலாற்றில் கிபி 700 முதல் 1200 மற்றும் கிபி 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதிகள் தான் தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு மற்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறுன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற கூற்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள்னு சொல்கிறாரு. சான்றுகள். கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளை தான் சான்றுகள்னு சொல்கிறோம். சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி விவரங்களை திறனாய்வு செய்கிறோம். இதை ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. முதல்நிலை சான்று, இரண்டாம் நிலை சான்றுன்னு. முதல் நிலை சான்றுன்னா என்னென்னு பார்க்கலாம். பொறிப்புகள், அதாவது கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், அதில் அடுத்து நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்க பெறுகின்ற செய்திகளும் தான் முதல் நிலை சான்றுகள். அடுத்து இரண்டாம் நிலை சான்றுகள் பார்க்கலாம். இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள், இதெல்லாம் இரண்டாம் நிலை சான்றுகள். 13ஆம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும் செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்தன. பிற்கால சோழர்கள் காலத்தில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்த அல்லது சமண சமயத்தைச் சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் கொடை வழங்கியவர், கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்து விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் கொடை வழங்கியவரின் அறச்செயல்களே அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொடை வழங்கியவர் மட்டுமே சிறப்பு கவனம் பெறுகிறார். முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் எனும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றன. வேளாண் வகை அப்படின்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் அப்படின்னா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். நினைவு சின்னங்கள். கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் எனும் வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இடைக்காலத்தைச் சேர்ந்த கஜுராஹோ மத்திய பிரதேசத்தில் இருக்குது என்னுமிடத்தில் உள்ள கோவில்கள், ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா அபுகுன்று என்னுமிடத்தில் உள்ள கோவில்கள், கொனார்க்கில் ஒடிசா அங்கே இருக்கிற கோவில்கள் ஆகியவை வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டியெழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு அடையாளமாக இருக்குது. இது மாதிரி ஹம்பியில் உள்ள வித்தாலா, விருப்பாக்சா கோவில்கள் விஜயநகர அரசர்களின் அவங்க 13ஆம் நூற்றாண்டு அவங்களோட பங்களிப்பை பறைசாற்றுவையாக இருக்குது. அடுத்து குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜம்மா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா இவை அனைத்தும் டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் இருக்குது. சார்மினார் ஹைதராபாத்தில் ஆகியன இடைக்காலத்தைச் சேர்ந்த முக்கியமான மசூதி. ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, மேலும் தௌலதாபாத், பிரோசோ கொத்தளம் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். ஜெய்ப்பூர், ஜெய்சல்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாகும். குதுப்பினார், அலைதர்வாசா மற்றும் இல்துமிஸ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், அனைத்து முகலாய அரசர்களின் கல்லறைகள் ஆகியவை மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டடம்னு சொல்கிறாங்க. அடுத்து வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்களான பிரோசாபாத், துக்லகாபாத் ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்கள். அடுத்து நாணயங்கள். நாணயங்களில் உள்ள உலோகக்கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குது.
அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் இடம்பெற்றிருக்கு. முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்திருந்தார். இந்நாணயம் இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராளத்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உணர்த்தது. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுது. இல்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள், அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள், முகமது பின் துக்ளக்கின் செப்பு நாணயங்கள் போன்றவை நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைஞ்சிருந்தது. உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். ஒரு ஜிட்டல் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது. 48 ஜிட்டல்கள் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அடுத்து சமய இலக்கியங்கள். சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுது. கம்பராமாயணம், சேக்கிழாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்ட சோழர் கால பக்தி இலக்கியங்களாகும். அடுத்து ஜெயதேவரின் கீத கோவிந்தம் 12ஆம் நூற்றாண்டு தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர். அடுத்து சமய சார்பற்ற இலக்கியங்கள் பார்க்கலாம். கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயரின் அமுக்த மால்யதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனி நபர்களையும் அறிந்து கொள்ள உதவுது. அடுத்து சந்த் பாரதை எழுதிய பிருத்திவிராஜ ராசோ ராஜபுத்திர அரசர்களின் வீரத்தை விளக்குது. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று எதுனா கல்கனரின் ராஜதரங்கனி, இது 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள் பார்க்கலாம். அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பார் தபகத்-இ-நஸ்ரி அப்படிங்கிற நூலை எழுதினார். இந்நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறுகின்றன. தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கும் மின்ஹஜ் உஸ் சிராஜ் சூட்டியிருக்கிறார். 13ஆம் நூற்றாண்டில் சுல்தான் இல்துமிஸின் இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிசாமி என்பார் தாஜ் உல் மா அசீர் எனும் நூலை எழுதினார். குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் முன்வைக்குது. இந்நூலே டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற நூலாகும். அப்புறம் முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்றாசிரியர் ஜியாவுத் பரணி தாரிக்-இ-பிரோசாகி எனும் நூலை படைத்தார். இந்நூல் கியாசுதீன் பால்பன் முதல் பிரோசா துக்ளக்கின் தொடக்ககால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்குகிறது. அப்புறம் பெரிஸ்டாவின் தாரிக்-இ-பெரிஸ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது. தபகத் அப்படின்னா அரேபிய சொல், இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள்னு பொருள். தஜுக் அப்படின்னா பாரசீக சொல், இதற்கு சுயசரிதை அப்படிங்கிற பொருள். தாரிக் தாக்யுக் அப்படின்னா அரேபிய சொல், இதன் பொருள் வரலாறு. 16ஆம் நூற்றாண்டில் பாபரின் பாபர்நாமா, அபுல் பாசலின் ஐனி அக்பரி அக்பர்நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர்கள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்குது. 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுக்-இ ஜஹாங்கீரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமது என்பவரால் தபகத்-இ-அக்பரி எனும் நூல் எழுதப்பட்டது. அபுல் பாசலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்நூல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது. இதை போன்று பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக்-இ-பதானி, இது பதானியின் வரலாறு, ஒரு மிகச்சிறந்த நூலாகும். 3ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ வருகை புரிந்தார். அவர் தமிழகத்தில் காயல், இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிற ஊருக்கு 2 டைம் வந்திருக்காரு. அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பியிருந்த துறைமுகப்பட்டினம். சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுறாரு.
மஹமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்பரூனி 13ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்து இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். கஜனி மஹமூதின் சோமநாத படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்தது. ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார். சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட அவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார். தாகுயோ கி ஹிந்த் எனும் தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளார். அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பதூதா மொராக்கோவிலிருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தார். அவருடைய பயண நூல் ரிக்லா அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களை கொண்டுள்ளது. அவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் கொழித்த நாடாகும். ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது. இந்தியாவின் சாதி குறித்தும் சதி உடன்கட்டை ஏறுதல் அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. நிக்கோலோ கோண்டி எனும் இத்தாலிய பயணி 1420 விஜயநகர் வந்தார். அப்புறம் 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசனான செங்கிஸ்கானை அரசவை இருந்த இடம் அப்துல் ரசாக் அஜய் நகருக்கு வந்தார். போர்த்துகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் 1822 இந்நகருக்கு வருகை தந்தார்.